அன்புள்ள ஆண்டவரே, மீண்டும் உம்முடைய பரிசுத்த நாமத்தின் பலத்தோடு இந்த செவ்வாய்க்கிழமையின் காலையின் பொழுதை காண்பதற்கு நீர் எங்களை விழிக்கச் செய்த தயவிற்காக உம்மை துதிக்கிறோம். வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரோடும் உம்முடைய கிருபை இருந்து பாதுகாத்துக் கொள்ளும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பான உடன் விசுவாச பிள்ளைகளே, மீண்டும் கர்த்தருடைய வார்த்தைகளோடு நாம் இணைந்து தேவனுடைய வார்த்தைகளை தியானிப்பதற்கு வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் இந்த செவ்வாய்க்கிழமையின் காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. இந்த நாளிலும் நாம் தியானிக்கக்கூடிய வார்த்தை என்ன என்றால், இங்கு ஒரு பெண்ணானவள் தன்னுடைய கர்ப்பத்தின் கனியை சுமக்கும்போது அந்த பெண்ணுக்கு எவ்வளவு வேதனைகள் உண்டாகும் என்பதை நாம் எல்லோருமே அறிந்திருக்கிறோம். பொதுவாக ஆண்களும் பெண்களும் அறிந்திருக்கிறோம். ஆனால் அந்த வேதனையை தாங்கக்கூடிய ஒரு நிலை ஆண்டவர் மட்டுமே கொடுக்கிறார். இதுவும் ஒரு பெண் தன்னுடைய பிள்ளை பேறு ஈணும்போது அதற்கு வழி உண்டாவதற்கு ஆண்டவர் கொடுத்த சிட்சை தான் காரணம். ஆதியிலே ஆதாமும் ஏவாளும் தேவனுடைய வார்த்தையை மீறினபடியால் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சிறு வேதனை. இந்த வேதனை புதிய வானம் புதிய பூமி காணும் வரைக்கும் இருக்கும். அதாவது இரண்டாம் வருகை வரைக்கும் இந்த சம்பவம் இருக்கும். ஆனால் இங்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை ஏசாயா 37வது அதிகாரம் 3வது வசனத்தில் அவர் சொல்லுகிறார், இவர்கள் அவனை நோக்கி, இந்த நாள் நெருக்கமும் கண்டிதமும் தூஷணமும் அனுபவிக்கிற நாள். பிள்ளைப்பேறு நோக்கி இருக்கிறது, பெறவோ பலன் இல்லை. இந்த நாள் தூஷணமும் கண்டிதமும் அனுபவிக்கிற நாள், நெருக்கமும் அனுபவிக்கிற நாள். பிள்ளைப்பேறு நோக்கி இருக்கிறது, பெறவோ பலன் இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இதே வாசகத்தை 2 ராஜாக்களின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 3வது வசனத்திலும் நாம் வாசிக்கலாம். பொதுவாக இந்த 37வது அதிகாரமும் 2 ராஜாக்கள் 19வது அதிகாரமும் எசேக்கியா ராஜாவை குறித்து சொன்ன ஒரு சம்பவம். அன்பு பிள்ளைகளை, இன்றைக்கு பிள்ளைப்பேறு நோக்கி இருக்கிறது, பெறவும் பலன் இல்லை என்று ஆண்டவர் சொல்லும்போது அந்த பலத்தை கொடுப்பது யார்? நாம் சற்று யோசிக்க வேண்டும். அந்த பலத்தை கொடுப்பது யார் என்றால் ஆண்டவர் தான் அந்த பலத்தை கொடுக்கிறார். ஆனால் அந்த பலத்தின் வல்லமையிலே நாம் எதை பெற்றுக்கொள்ளுகிறோம் என்பதை சற்று யோசித்து பார்ப்போம். பலன் இல்லாமல் போகும் என்று நாம் நினைக்கிறோம். சில நேரங்களில் பெண்கள் பலன் இல்லாமல் போகும்போது அவர்களுக்கு வேதனை அதிகமாக உண்டாக்கக்கூடிய ஒரு இன்ஜெக்ஷனை, அதாவது ஒரு ஊசி போட்டு பிள்ளைப்பேறு பிறக்க வைப்பார்கள். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், ஏசாயா 66வது அதிகாரம் 9வது வசனத்தில், பெறச் செய்கிறவராகிய நான் பெறச் செய்யாமல் இருப்பேனோ, பிரசவிக்க பண்ணுகிறவராகிய நான் பிரசவத்தை தடுப்பேனோ என்று தேவன் சொல்லுகிறார். அப்படி என்றால் பிள்ளைப்பேறு அவரால் வரக்கூடிய பாக்கியம், அவரே பிள்ளைப்பேறுவை கொடுத்துவிட்டு அதை பெறச் செய்யாமல் இருப்பாரா?
அதை பிரசவிக்க பண்ணாமல் தடுப்பாரா என்றால் நிச்சயமாக இல்லை. அப்படி என்றால் ஏசாயா தீர்க்கதரிசியில் இந்த வாசகத்தை ஏன் ஆண்டவர் சித்தரித்திருக்கிறார்? சற்று யோசிப்போம். அன்பு பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் இந்த தேவனுடைய வருகையை குறித்து நாம் சொல்லும்போது, ஆண்டவர் வரவேண்டும் வரவேண்டும் என்று நாம் விரும்புகிறோமே, அந்த வருகையிலே விரும்புகிற நாம் அவருடைய வருகைக்கு ஆயத்தமாய் இருக்கிறோமா? சற்று யோசிப்போம். பிள்ளைப்பேறு வேண்டும் என்று எத்தனையோ பெண்கள் தவம் இருந்து பல சிகிச்சைகளை பெற்றுக்கொள்வதை நாம் பார்க்கிறோம். ஆனால் அந்த பிள்ளைப்பேறு பெறுவதற்கு தன்னுடைய சரீரம் முதலாவது ஆயத்தமாக இருக்கிறதா? கர்ப்பத்தின் கனியை ஏற்றுக்கொள்வதற்கு, அந்த கர்ப்பத்தின் கனியை சுமப்பதற்கு, பெறுவதற்கான பலத்தை ஒரு பெண் பெற்றிருக்கிறாளா என்பதை முதலாவது யோசிக்க வேண்டும். அன்பு, அது ஒரு இக்கட்டு காலம். அதை போல தேவனுடைய வருகையை விரும்புகிற நாம், அதனால் நமக்கு என்ன பலன் உண்டு? கர்த்தருடைய நாளை விரும்புகிற உனக்கு ஐயோ, அதனால் உனக்கு என்ன பலன் உண்டு என்றுதான் ஆமோஸின் புத்தகத்திலே நாம் வாசிக்கிறோம். அன்பு பிள்ளைகளே, சற்று யோசித்து பார்ப்போம். இங்கு ஆமோஸ் 5:18 சொல்லுகிறது, கர்த்தருடைய நாளை விரும்புகிறவர்களுக்கு ஐயோ, அதனால் உங்களுக்கு என்ன உண்டு? கர்த்தருடைய நாள் வெளிச்சமாயிராமல் அந்தகாரமாய் இருக்கும். கர்த்தருடைய நாள் வெளிச்சமாயிராமல் இருளும் பிரகாசமும் அற்ற அந்தகாரமுமாய் இருக்கும் அல்லவோ என்று 5:20 ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவருடைய வருகையை விரும்புகிற நாம், அந்த வருகையினால் நமக்கு என்ன லாபம்? நாம் ஆயத்தமாய் இருக்கிறோமா? இன்றைக்கு கர்த்தருடைய நாள் சீக்கிரம் வர வேண்டும் என்று நான் சொல்லுகிறேன் என்றால், விண்ணப்பிக்கிறேன் என்றால், அவர் வரக்கூடிய நாளுக்கு நான் ஆயத்தமாய் இருக்கிறேன், அவரோடு செல்வதற்கு நான் ஆயத்தமாய் இருக்கிறேன் என்பதை முதலாவது நான் யோசிக்க வேண்டும். அதைத்தான் இந்த வாக்கியம் சொல்லுகிறது. பிள்ளைப்பேறு நோக்கி இருக்கிறது, பெறவோ பலன் இல்லை. அன்பு பிள்ளைகள், நாம் எல்லோரும் தேவனுடைய ராஜ்யத்திற்கென்று காத்திருக்கிறோம். ஆனால் காத்திருக்கிற நாம் அந்த வருகைக்கு அவரோடு கூட செல்வதற்கு ஆயத்தமாய் இருக்கிறோமா என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். ஆனால் அநேகர் பார்ப்பது இல்லை. ஆண்டவர் வர வேண்டும், ஆண்டவர் வர வேண்டும் என்றுதான் சொல்லுகிறோமே தவிர, அவருடைய வருகையினால் நமக்கு என்ன லாபம், எனக்கு என்ன லாபம் என்பதை நம்மில் அநேகர் யோசிப்பது இல்லை. அன்பு பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய நாள் அது பயங்கரமாய் இருக்கும், அது வெளிச்சமாயிராமல் அந்தகாரமாய் காணப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு நம்முடைய நாட்களிலே நாம் ஆண்டவரோடு ஜீவிக்கிற அந்த ஜீவிதத்தின் அனுபவங்கள் நம்மை எப்படிப்பட்டதாய் நம்மை பலவீனப்படுத்துகிறது என்பதை யோசித்து பார்ப்போம். மல்கியாவின் புஸ்தகம் 3வது அதிகாரத்தை நாம் வாசிப்போம் என்றால் 2வது வசனம். ஆனாலும் அவர் வரும் நாளை சகிப்பவன் யார்? அவர் வெளிப்படுகையில் நிலைநிற்பவர் யார்? அவர் புடமிடுகிறவருடைய அக்னியைப் போலவும் வண்ணாருடைய சௌகாரத்தைப் போலவும் இருப்பார். அவர் வரும்போது அந்த நாளை சகிப்பவன் யார் என்று வேதம் சொல்லுகிறது. அவருடைய நாள் வரவேண்டும் வரவேண்டும் விரும்புகிறோமே, வரும்போது அந்த நாளை சகிக்க முடியுமா உன்னால்? அன்பு பிள்ளைகளே, யோசித்து பார்ப்போம். நாம் பிள்ளை பேருக்காக காத்திருக்கிறோம். காத்திருக்கிற நாம் அந்த பிள்ளை பேரு பெறுவதற்காக பலத்தை நாம் பெறவில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அனுபவ ரீதியாக அவர் சொல்லுகிறார். இது நம்ம எல்லோருக்குமே தெரியும். நான் ஏன் ஆண்டவருடைய நாளில் சீக்கிரமாய் வர வேண்டும் என்று விரும்புகிறேன்? இன்றைக்கு உலகத்திலே பெரும்பாலான மக்கள் சொல்வதை நாம் பார்க்கிறோம். எல்லா சமயத்தாரும் ஆண்டவரை சீக்கிரமாய் வாரும், சீக்கிரமாய் வாரும். ஏனென்றால் இந்த லோகத்தில் அவ்வளவு பொல்லாப்புகள் நிறைந்திருப்பதை நாம் பார்க்கிறோம்.
ஆனால் வேதம் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், இந்த பொல்லாப்புகளிலிருந்து நாம் நம்மை விடுவித்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறோமா, அல்லது பொல்லாப்பில்லாதவர்களாக நம்முடைய வாழ்க்கை காணப்படுகிறதா என்பதை யோசித்து பார்ப்போம். இந்த உலகத்தை பார்க்கும்போது நமக்கு வெறுப்பு வருகிறது. துன்மார்க்கர்கள், சண்டாளர்கள் நிறைந்த உலகமாய் இந்த உலகம் காணப்படுகிறது. இந்த உலகத்தின் நடக்கக்கூடிய அசம்பாவிதங்கள், துர்ச்செய்கைகள் எல்லாவற்றையும் நாம் பார்க்கும்போது நமக்கு மன கிளேசம் உண்டாகிறது, மன வருத்தம் உண்டாகிறது. உண்மைதான். ஆனாலும் நாம் அதில் கொஞ்சமாவது ஈடுபட்டு இருக்கிறோமா இல்லையா என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். இன்றைய சூழ்நிலையில் தேவனுக்கு பிரியமாய் நடக்க வேண்டும் என்று விரும்புகிற பிள்ளைகள், தேவனுக்குள் எவ்வளவு அக்கறை உள்ளவர்களாக அக்கறை காட்டுகிறோம். அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்ன என்றால், சற்று யோசித்து பார்ப்போம். கர்த்தருடைய கண்கள் அவருடைய வசனத்திற்கு நடுங்குகிற பிள்ளைகள் மீதே நோக்கமாய் இருக்கும் என்று அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார். நாம் சற்று யோசித்து பார்ப்போம். நம்முடைய நிலை எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது? தேவ சமூகத்தில் நாம் ஆண்டவருக்குள் வாழ்கிற வாழ்க்கை நம்மை எந்த அளவு தேவனுக்குள் பலப்படுத்துகிறது என்பதை யோசித்து பார்ப்போம். அவருடைய வசனத்துக்கு நடுங்குகிற ஒரு அனுபவம் நம்மில் எப்படி காணப்படுகிறது என்பதை யோசித்து பார்ப்போம். நாம் நம்பியிருக்கிற அந்த ஆனந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்வதற்கு இந்த பூலோக வாழ்க்கை நமக்கு உதவ முடியுமா? அல்லது இன்றைய என்னுடைய வாழ்க்கை, இன்றைக்கு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கையின் நியமங்கள் என்னை தேவனுடைய ராஜ்யத்திற்குள் அழைத்து செல்லுமா என்பதை யோசித்து பார்ப்போம். நாம் தேவனோடு இருக்கிறேன் என்று நான் சொன்னாலும் அந்த தேவ ஐக்கியத்திற்குள் நம்மை தேவன் ஏற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமாய் இருக்கிறாரா என்பதை யோசித்து பார்ப்போம். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 9வது வசனம் இப்படி சொல்லுகிறது. ஆண்டவர் தம்முடைய வருகையின் பிரசன்னத்தை எப்படி ஏற்றுக்கொள்கிறார்? நம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே கூட ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். தேவன் நம்மை அழைத்திருக்கிறார் என்றால் அந்த அழைப்பு எதற்கு என்றால், தேவனுக்குள் நாம் ஐக்கியமாய் இருப்பதற்கு. கர்த்தருக்குள்ளும் அவருடைய குமாரனுக்குள்ளும் நாம் ஐக்கியமாய் இருப்பதற்கு நம்மை அழைத்திருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கேட்டுக்கொண்டிருக்கிற நாம் தேவனுக்குள் எப்படி ஐக்கியமாய் இருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்ப்போம். நான் உண்மையில் தேவனுக்குள் ஐக்கியமாய் இருக்கிறேனா? அப்படி ஐக்கியமாய் இருந்தால் எந்த அளவு அந்த ஐக்கியத்தில் நான் பங்கு பெற்று இருக்கிறேன்? அன்பு பிள்ளைகளே, சற்று யோசித்து பார்ப்போம். இதை நாம் சிந்திக்காமல் ஆண்டவர் சீக்கிரம் வர வேண்டும் என்று யோசித்து பார்த்தால், சிந்தித்தால், அதனால் நமக்கு என்ன பலன் உண்டு? ஒரு பலனும் இல்லை. அவர் வரும்போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அது நம்மால் முடியுமா? இந்த நிலையில் அவர் இருக்கிற வண்ணமாகவே இருந்தால் மட்டுமே நாம் அவருக்குள் செல்ல முடியும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அன்பு பிள்ளைகளே, சற்று யோசிப்போம். 1 யோவானின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 2வது வசனம் இப்படி சொல்லுகிறது. பிள்ளைகளே, நீங்கள் இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆனாலும் அவர் வெளிப்படும்போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். 1 யோவான் 3:2 சொல்லப்பட்டு இருக்கிறது. அவர் இருக்கிற வண்ணமாகவே, அவர் வரும்போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். இது சாத்தியமாகுமா? இப்பொழுது நாம் சொல்லிக்கொள்ளலாம், நான் தேவனுடைய பிள்ளை என்று சொல்லலாம், உண்மைதான். ஆனால் அவர் வரும்போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாமும் இருக்க முடியுமா?
அப்படி அவர் வரும்போது அவர் இருக்கிற வண்ணமாக நாம் இருந்தால் மட்டுமே நாம் அவருடைய பிள்ளைகளின் கூட்டத்திலே சேர்க்கப்படுவோம் என்பதை நாம் ஒவ்வொருவரும் உணர வேண்டும். அப்பொழுது நாம் பிசகி அவர் வரும்போது நம்முடைய வாழ்க்கை தேவனுக்கு பிரியமற்று இருக்கும் என்றால் அந்த இடத்தில் மன்னிப்பும் கிடைக்காது, கிருபையும் கிடைக்காது. நாம் இந்த வாழ்ந்த பூமியே நமக்கு சொந்தமாகி போய்விடும். நமக்கு வேறொரு இடம் இல்லை. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்குது என்று சொல்லுகிற அந்த வாக்கியம் நமக்கு பொருந்தாது. ஏனென்றால் அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் இல்லை என்றால் நாம் அந்த பரிசுத்த ஜீவிதத்தில் பங்கு பெற முடியாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதற்காக நாம் காத்திருக்கிறோமோ அந்த காத்திருப்பு அவருக்கு சாட்சியாக இல்லை என்றால், அவர் வரும்போது அவருக்கு எதிர்கொண்டு செல்வதற்கு நாம் ஆயத்தமாக இல்லை என்றால் நம்முடைய காத்திருப்பு வெறுதாவாக போயிடும். வெளிச்சத்திற்கு காத்திருந்தேன், இதோ இருள் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. நன்மைக்கு காத்திருந்தேன், நன்மை வர காத்திருந்தேன், எனக்கு தீமை வந்தது என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் பிள்ளை பேறு நோக்கி இருக்கிற நமக்கு அந்த பிள்ளையை பெற்றெடுப்பதற்கான பலன் இருக்கிறதா என்பதை யோசித்து பார்ப்போம். ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் பிள்ளை பேறு பெறுவதற்கான பலத்தை பெற வேண்டும். இது பெண்ணுக்கு மட்டும் சொல்லப்பட்ட வார்த்தை இல்லை, ஆணுக்கும் சொல்லப்பட்ட வார்த்தை. ஒரு உதாரணத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஆணாகிலும் பெண்ணாகிலும் ஆயத்தம் இல்லாமல், அவர் வருகைக்கு ஆயத்தம் இல்லாமல், அவர் வருகைக்கு நாம் ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையை வாழாமல் இருப்போம் என்றால் நாம் அந்த பலத்திலே பங்கு பெற முடியாது என்பதை ஆண்டவர் சுட்டி காண்பிக்கின்றார். கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் அந்த அனுபவத்தை நாம் காண்பிக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. இந்த அனுபவத்திலே நாம் தேவனுக்குள் எவ்வளவு நம்மை உண்மையுள்ளவர்களாக ஒப்பு கொடுக்கிறோமோ அந்த நிலையில் நம்மை தேவனுக்கு ஒப்பு கொடுத்து வருகின்ற காலங்களில் இதோ கர்த்தர் இவருக்காக காத்திருந்தோம் என்று சொல்லக்கூடிய கூட்டத்திலே நாம் அனைவரும் நிற்க நம்மை தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து புது பலனை பெற்று அவருடைய சகாயத்தை நாடுவோம். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. ஜெபிப்போம். அன்பு ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கேட்ட எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் நாங்கள் பலனற்று இருக்கிறோம், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அந்த பலத்தை நாம் கேட்டு வாங்கிக் கொள்வதற்கு நம்முடைய வாழ்க்கையை தகுதிப்படுத்தி ஆண்டவருக்குள் நாம் ஒன்று சேர்ந்து ஐக்கியமாய் இருப்பதற்கு நம்மை ஒப்புக் கொடுப்போம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்ட நமக்கு ஆண்டவர் புது பலன் கொடுக்க வேண்டும் என்றும் அவருடைய நாளுக்கு ஆயத்தமாய் இருக்கிற பிள்ளைகளாக நம் ஒவ்வொருவரையும் நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும் என்றும் அந்த சந்தர்ப்பத்தை நாம் இழந்து விடாமல் அதை ஆதாயப்படுத்தி கொள்ள வேண்டும் என்றும் தேவ சமூகத்தில் உங்களை அன்போடு வேண்டிக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. மீண்டும் நாளை சந்திப்போம். உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட்.